போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், அதே போல கைது செய்யக்கூடிய ஆசிரியர்கள் எங்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள்? அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அதாவது இங்கிருந்து கைது செய்யக்கூடிய அந்த ஆசிரியர்களை வெளியில் இருக்கக்கூடிய அந்த மண்டபங்களுக்கு அழைத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடு என்பது இருக்கின்றது. ஆனால் அதே நேரத்தில் அதிகமான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களை இங்கிருந்து, அதாவது நுங்கம்பாக்கத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் கொண்டு சென்று ஏதாவது ஒரு இடத்திலே இறக்கி விடுவதற்கான திட்டம் இருக்கிறதாக கூறப்படுகிறது. தற்போது வரையிலே அவர்களை ஏற்றிய அந்த பேருந்து என்பது கொண்டு சென்று எந்த இடத்திலும் நிற்கவில்லை, தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கின்றது. இதற்கு முந்தைய காலகட்டங்களில், அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற போராட்டங்கள் நடைபெற்ற போது கூட இவ்வளவு ஆசிரியர்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு 300 பேர் 400 பேர் அல்லது 500 பேர் என்ன அதிகபட்சம் இருந்தால் அவர்கள் கொண்டு சென்று ஒரு மண்டபத்திலே அடைக்கப்படுவது வழக்கம். ஆனால் அதிகமான ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அவர்களை அது மட்டும் இல்லாமல் அவர்களை தொடர்ந்து மண்டபத்தில் கொண்டு சென்று அடைத்து வைத்தால் கூட அவர்கள் மண்டபத்தில் இருந்து போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அவர்களை அந்த போராட்டத்தை கலைக்க வேண்டும் என்பதற்காக கொண்டு சென்று தூரமாக இறக்கிவிடக்கூடிய சூழல் ஏற்படும். எனவே இன்றைய தினமும் அது போன்ற ஒரு பணிதான் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். தற்போது வரை அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மண்டபங்களுக்கோ சமுதாய நலக்கூடங்களுக்கோ அழைத்து செல்லப்படவில்லை. அந்த அரசு பேருந்துகளில் ஏற்றப்பட்டு அவர்களை இங்கிருந்து, அதாவது நுங்கம்பாக்கத்திலிருந்து தூரமாக ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவிலே கொண்டு சென்று பல்வேறு இடங்களில் வெவ்வேறு இடங்களிலே கொண்டு சென்று இறக்கி விடுவதற்கான திட்டம் இருப்பதாகவே தெரிகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத் தவறாதீர்கள்.